இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு அமைக்கப்படவிருக்கும் உத்தேச பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் அங்கம் வகிப்பதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உட்பட அனைத்து தமிழ் கட்சிகளும் முன்வர வேண்டும் என இபிடிபி செயலாளர் நாயகமும் பாரம்பரிய கைத்தொழில் மற்றும் கைத்தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா பகிரங்க அழைப்பு விடுத்துள்ளமை உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய ஒரு சிறந்த நடவடிக்கையாகும். நம்பிக்கையுடனும் அக்கறையுடனும் இனப்பிரச்சினைக்கு தீர்வொன்றை முன்வைப்பதற்கு தமிழ் கட்சிகளிடையில் பொதுவான இணக்கப்பாடு ஒன்று ஏற்பட வேண்டியது அவசியமானது என்றும் சுட்டிக்காட்டியுள்ள அமைச்சர், இதனை உணர்ந்து தெரிவுக்குழுவின் ஊடாக தங்களுக்கு கிடைத்திருக்கும் அரிய வாய்ப்பை அனைத்து தமிழ் கட்சிகளும் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் யோசனை தெரிவித்திருக்கின்றார். அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஒரு நேர்மையான, சிந்தித்து செயலாற்றும் தமிழ் மக்களின் நலனில் அக்கறை கொண்டுள்ள அரசியல் தலைவராகும். அரசாங்கத்திற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளை தாம் வரவேற்பதாகவும், இப்பேச்சுவார்த்தைகளில் கூட்டமைப்பினர் உண்மையான முறையில் நம்பிக்கையுடன் கலந்து கொள்ள வேண்டும். காலத்தை மேலும் இழுத்தடிக்கும் வகையிலான பேச்சுவார்த்தையாக இது அமையக்கூடாது. சில சம்பவங்களை வைத்து பார்க்கும் போது கூட்டமைப்பினரின் நடவடிக்கைகள் காலத்தை இழுத்தடிக்கும் செயல் போன்று தோன்றுகின்றது என்றும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மேலும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். உத்தேச பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் பங்கெடுத்து பிரச்சினைகள் பற்றி பேசி தீர்த்து கொள்ள தமிழ் கட்சிகள் முன்வர வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் காணப்படும் இணக்கப்பாட்டை அரசாங்கத்தின் யோசனையாக தெரிவுக்குழுவில் முன்வைக்க தயார் என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கூறியிருக்கின்றார். எனவே இதனை தமிழ் கட்சிகள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கும் யோசனை பாராட்டத்தக்கதாகும். தமிழ் பேசும் மக்களின் உரிமை போராட்டத்தின் ஆரம்பகால முன்னோடிகளில் தானும் ஒருவர் என்ற வகையில், இந்த போராட்டத்தில் இணைந்திருப்பவன் என்ற வகையிலும், நீதியான எமது உரிமை போராட்டம் ஏனைய தமிழ் தலைவர்களின் சுயநலப் போக்கினால் ஏற்பட்ட அழிவே யுத்தமாக மாறி எமது மக்களை பாரிய இன்னல்களுக்கு இட்டுச் சென்றிருக்கின்றது. இந்த ஆயுத போராட்டத்தின் ஆரம்பத்தில் தனது பங்களிப்பும் இருந்த காரணத்தினால் இதற்கான தார்மீக பொறுப்பை தாம் ஏற்றுக்கொள்வதாகவும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருப்பது அவர் தமிழ் மக்களின் எதிர்கால நல்வாழ்வின் மீது கொண்டிருக்கும் அசையாத நம்பிக்கையை எடுத்துக் காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக ஒரே குரலில் தமிழர் பிரச்சினை குறித்து அரசாங்க தரப்பினருடன் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையுடனும் யதார்த்தபூர்வமான பேச்சுவார்த்தைகளை நடத்தினால் நிச்சயம் தமிழர் பிரச்சினைக்கு ஒரு தீர்க்கமான முடிவை அரசாங்கத்தினால் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்ற கருத்தை தமிழ் மக்களும் தமிழ் அறிஞர்களும் சிங்கள கல்விமான்களும் வலியுறுத்தி வருகின்றார்கள். தமிழ் மக்களுக்கு பிரச்சினைகளை ஏற்படுத்தி இனப்பிரச்சினைக்கு இனிமேலும் காலதாமதமின்றி தீர்வொன்றை ஏற்படுத்துவதற்கு தமிழ் கட்சிகள் அனைத்தும் தங்களுக்கிடையிலான சிறு கருத்து மோதல்களையும் அபிப்பிராய பேதங்களையும் மறந்து ஓரணியில் குரல் கொடுத்து செயற்பட வேண்டும் என்று தமிழ் கல்விமான்களும் நாட்டின் மீது பற்றுள்ள மற்ற இனங்களைச் சேர்ந்தவர்களும் விருப்பம் தெரிவித்துள்ளார்கள். சாதாரண மொழி பிரச்சனையாக ஆரம்பித்த தமிழர் பிரச்சினை ஒரு புற்றுநோயை போன்று வேகமாக பரவி பயங்கரவாதம் மற்றும் ஆயுத போராட்டத்திற்கு அப்பாவி தமிழ் மக்களை தள்ளி உரிமை எதுவும் பெற முடியாத நிலையில் தமிழ் மக்களின் பலரும் உயிரிழப்பையும் பொருள் இழப்பையும் சந்திக்க வைத்து அவர்களை இன்று வேதனை வடுக்களுடன் வாழ வேண்டிய வேதனைக்குரிய நிலைக்கு தள்ளியுள்ளது. சிங்கள தலைவர்கள் தங்களுக்கு சிங்கள மக்கள் மத்தியில் இருக்கும் ஆதரவை தக்க வைத்துக் கொள்வதற்காக தமிழர் பிரச்சினைக்கு நியாயமான தீர்வொன்றை ஏற்படுத்த தயக்கம் காட்டினார்கள். அதுபோலவே தமிழ் தலைவர்களும் இதனை ஒரு அரசியல் பிரசாரத்துக்கு ஆயுதமாக வைத்து அடுத்தடுத்து வரும் தேர்தல்களில் தங்கள் கட்சி பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற குறுகிய நோக்கத்துடன் இனப்பிரச்சனையை விட்டுக் கொடுப்புடன் பேசி தீர்க்க உடன்படவில்லை. இதனால் ஏற்பட்ட படுபயங்கரமான பக்க விளைவாக பயங்கரவாதமும் ஆயுத போராட்டமும் விஸ்வரூபம் எடுத்து இந்நாட்டில் உள்ள தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் அனைவருக்குமே பேரிழப்பை ஏற்படுத்தியது. எனவே அனவசியமான பிரச்சினைகளை எழுப்பாமல் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் செயற்பட வேண்டும் என்று தமிழ் அறிஞர்களும் ஏனைய சமூகங்களைச் சேர்ந்த கல்விமான்களும் விருப்பம் தெரிவித்துள்ளார்கள். பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிப்பதற்கு முன்னரே அரசாங்கம் தமிழர் பிரச்சினைக்கு தீர்வை ஏற்படுத்தப் போவதில்லை, காலதாமதப்படுத்துகின்றது என்றெல்லாம் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னர் சுமத்திய அதே குற்றச்சாட்டுக்களை சுமத்துவதற்கு பதில் அரசாங்கத்தினால் தனது சிங்கள மக்களின் ஆதரவையும் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய நியாயமான தீர்வொன்றை சிறுபான்மையோர் விடயத்தில் ஏற்படுத்துவதற்கு தமிழ் தலைவர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்ற விருப்பம் இன்று தமிழ் மக்கள் மத்தியிலும் தமிழ் அறிஞர்கள் சிங்கள அறிஞர்கள் மத்தியிலும் வலுப்பெற்று வருகின்றது. தமிழ் மக்களின் வாழ்க்கையில் மீண்டும் சமாதானத்தையும் அமைதியையும் ஏற்படுத்தி அவர்களின் இழந்த உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு சமரச பேச்சுவார்த்தைகள் ஒரு சிறந்த மார்க்கம் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கும் இந்த கருத்தை தமிழ் மக்களின் அரசியல் பிரதிநிதிகள் அனைவரும் ஆதரித்து செயற்பட்டால் நிச்சயம் எங்கள் தாய்நாட்டில் இனங்களுக்கிடையே நல்லிணக்கப்பாடும் ஒற்றுமையும் தலைத்தோங்கும் என்றும் நாம் நம்பிக்கை கொண்டுள்ளோம். திரு நாய்வு பிரதியாக்கம் எஸ் தில்லைநாதன்.